ஸோ ஹாய், ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்கில் டிமாண்ட் இருக்கா அப்படின்ற கொஸ்டின் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹாய், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் ஒரு பேசிக்காக இன்ட்ரோ தரேன். நான் மோர் தென் 5.5 இயர்ஸாக ஆஸ் நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூடயும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட கம்ப்ளீட்டாக என்னோட இது வந்து ஒரு கம்பெனியாகவே ஓப்பன் பண்ணி நான் பில்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ என்னோட 5.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா அது இந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்படி இருந்துமே ஃப்ரீலான்சிங்கில் இப்போ டிமாண்ட் இருக்கா அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக எப்போ ஆச்சுன்னா யூஎஸில் தான் முதல்ல ஃபேமஸ் ஆச்சு. அதாவது அந்த சைடில் ஃபாரின் கண்ட்ரீஸில். தென் கொஞ்சமாக லேட்டராக லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக்லேருந்து நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஃப்ரீலான்சிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் இந்த ஃப்ரீலான்சிங்கில் டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு பேசிக்காக ஒருத்தங்க கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது ஏன் இருக்குன்ற எக்ஸ்ப்ளனேஷனை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்னா என்னன்னே தெரியாதவங்க யாராச்சும் அந்த வீடியோவில் இருந்தீங்கன்னா நான் ஒரு பேசிக்கான ஐடியா கொடுத்துறேன். ஃப்ரீலான்சிங்கிறது கிளியர் கட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்கில் செட் படிக்கிறோம். ஓகே, அந்த ஸ்கில் செட்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நல்ல ஓரளவுக்கு ஸ்கில் செட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அந்த கிளைண்ட்ஸை இன் ரிட்டனாக நம்மளுக்கு மணி தர போகிறாங்க. அவ்வளோதான் நம்மளோட பேசிக்கான இன்ட்ரோ ஃப்ரீலான்சிங். இந்த ஸ்கில் செட்ஸ்னு வரும்போது நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது. லைக் எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்கும் போது நம்ம ஃப்ரீலான்சிங் டிமாண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ்ன்னு சொன்னல, அதே மாதிரி இந்த எல்லா ஸ்கில் செட்ஸ்லையுமே நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு 3 விஷயத்தை கால்குலேட் பண்ணணும். எந்த ஒரு ஸ்கில் செட் சூஸ் பண்ணால் ஒரு ஃப்ரெஷரால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். சப்போஸ் நான் உங்களுக்கு பேசிக்காக இப்போ காமனாக எல்லாம் லேர்ன் பண்ணுற ஒரு ஸ்கில் செட்டை நான் சொல்கிறேன். வீடியோ எடிட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மொபைல் இருந்தால் போதும், எல்லாருமே லேர்ன் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுனால இங்கே ஒரு விஷயம் என்ன நடக்குன்னா, இதோட டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கான காம்படிஷனும் ஈக்குவலாக அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்டும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் போது 2 விஷயம் நடக்கும். ஒரு வீடியோ எடிட்டரை ஒருத்தவங்க ஹையர் பண்ணும் போது அவங்க ரொம்ப ஹை பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க, ஹை குவாலிட்டி அவுட்புட்டை எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை குவாலிட்டி இல்லைனா நீங்கள் லோ காஸ்ட்டில் தான் உங்களை எடுப்பாங்க. சப்போஸ் அவங்க உனக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கணும், லோ காஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் இல்லைனா இன்னொருத்தவங்க கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஃபீல்டில். சரிங்களா? அந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டில் வீடியோ எடிட்டிங்கில் அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது. சப்போஸ் இப்போது இந்த வீடியோ எடிட்டிங்கை தவிர்த்து நான் லேர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சது கோடிங் வச்சு தான் நான் வெப்சைட் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. உண்மைதான், கோடிங்கில் தான் வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க எல்லாருமே. HTML, CSS, JavaScript இப்படி தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் நானே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். சரிங்களா? சாஃப்ட்வேர் டெவலப்பரில் இருந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமில் நான் ஃப்ரீலான்சிங் நிறைய பண்ணி அதுக்கப்புறம் இந்த அதிக இன்கம் வந்ததுனால தான் நான் என்னோட ஐடி கம்பெனி குவிட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. சரிங்களா? இப்போது நான் டெவலப் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜே இல்லாமல் இருக்கிற வெப்சைட்ஸ். அதாவது நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். HTML, CSS, JavaScript எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ இருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு அம்மா லேப்டாப்பாக இருந்தாலும் போதும். ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கிளைண்ட்ஸ் எடுத்து அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஃபாத்திமான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16-17 இயர்ஸ் ஓல்டு. அவங்க அப்பா லேப்டாப் யூஸ் பண்ணி இப்போ கிளைண்ட்ஸ் எடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த இன்டர்வியூவே நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ பழைய லேப்டாப்பில் வச்சு ஏர்ன் பண்ணும்போது கூட நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுன்றதுல டவுட்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு ரேம் பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை, லைக் GPU இந்த மாதிரி CPU இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லேப்டாப்னு இருந்தாலே போதும், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு ஈஸினா, உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் ஒரு பேருக்குன்னு ஒன்று வச்சிருப்பீங்களே, வீட்டுக்குன்னு ஒன்று, என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, என்கிட்ட லேப்டாப் இருக்குன்னு, அந்த மாதிரி லேப்டாப்பில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுத்து ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரீலான்சிங்கிறது நம்ம வந்து காசு போட்டு காசு வருமானு வேடிக்கை பார்க்குற இந்த கேம்லிங் மாதிரியோ இல்லாட்டி ட்ரேடிங் மாதிரியோ கிடையாது. இது ப்ராப்பரான ஒரு ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? நான் ஏன் இந்த ஸ்கில் செட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்தேன்னா, எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு ஃப்ரெஷர். ஸ்டார்டிங்கில் ஒரு இன்கம் பார்த்தா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரீலான்சிங்கில் இன்னும் மேலே நம்ம வரத்துக்கு. பட் அப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ண உடனே நான் பார்த்த வேலை எது படித்தா எது பண்ணால் எது ஈஸியாக கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும்னு பார்க்கும்போது டிமாண்ட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணேன். டிமாண்ட் எது அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணும்போது இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் உள்ளே சூஸ் பண்ணதுக்கு காரணமே வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. அதாவது எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. அந்த பிஸ்னஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே குட்டி பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே வெப்சைட்ன்றது கண்டிப்பாக தேவை. ஏன் வெப்சைட் தேவை? அவங்க ஆப் வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆப்ன்றது ஒரு ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஒரு விஷயம். டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான வேலை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. சரிங்களா? சரி, அப்போ ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கும் சூஸ் பண்ணால் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஏன் அவங்க நம்மக்கிட்ட வெப்சைட் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு வெப்சைட்டை கோடிங் வச்சு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட் டெவலப் ஆகிறதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 months மேலே தான் ஆகும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் என்ன தான் டூல்ஸ் யூஸ் பண்ணாலுமே லைக் ஒரு டீம்ன்றது தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 members தேவைப்படும். அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 1 month பியாண்ட் தான் ஆகும். சரிங்களா? பட்
இந்த கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ணுற வெப்சைட்ஸ் நம்ம கிட்ட வரதுக்கான ரீசன் நம்ம நோ கோடில் வெப்சைட் டெவலப் பண்ணி தருவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா டெலிவரி டைம்ன்றது ஜஸ்ட் லெஸ் தென் 10 ஹார்ஸ்க்குள்ள ஒரு என்டையர் வெப்சைட்டே வித் பேமெண்ட் இன்டெகிரேஷனோட வாட்ஸ்அப் இன்டெகிரேஷனோட ஃபார்ம் இன்டெகிரேஷனை பண்ணி தர முடியும். நான் அப்படி தான் நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கும் தமிழ்நாடு கிளைண்ட்ஸுக்கும் கேரளா கிளைண்ட்ஸுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வெப்சைட் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஒரு கோடட் வச்சு வெப்சைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே. நான் பர்சனலாக நிறைய வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி இது நான் டெவலப் பண்ண வெப்சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை நம்ம டெவலப் பண்ண முடியும். இதனால் கிளைண்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைமில் டெலிவரி பண்ண முடியுது. அதுவும் சார்ஜஸும் நம்மளால் கம்மியாக வாங்க முடியும். பொதுவாக ஒரு கோடிங்கான வெப்சைட்னா நம்ம அந்த கோட் வெப்சைட்டுக்கு மினிமம் 50 to 60,000 சார்ஜ் பண்ணுவாங்க வெளியே. பட் நோ கோடில் நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறதுனால நம்மளால் சூப்பரான ஒரு கன்வீனியன்ட் ஷார்ட் டைமில் டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட ஒரு 15 to 25,000 சார்ஜ் பண்ண முடியுது. ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு நான் $600 $700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு பேசிக் பிகினர்னா நீங்கள் $400 சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். தட்ஸ் ஈக்குவல் டு அரௌண்ட் 25,000 மேலே ஏர்ன் பண்ண முடியும். 30 to 45,000 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த ஸ்கில் செட்ஸ்க்கான பேசிக்கான ஏன் நம்ம கிட்ட வரணுன்றதுக்கான விஷயம் இது. கிளைண்ட் கிட்ட நம்ம கோடிங்கா நோ கோடான்னு சொல்கிற அவசியம் தேவையில்லை. நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு தேவை நீ நோ கோடில் பண்ணுறியோ இல்லை கோடிங்கில் பண்ணுறியோ எனக்கு அவசியம் இல்லை. நான் கேட்குற விஷயம் இருக்கணும். ஏன் வெப்சைட் பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அது மட்டும் இருந்தாலே போதும் தான் அவங்க நினைப்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான நான் இதை லேர்ன் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். சரி, ஓகே, நான் லேர்ன் பண்ணேன். அப்புறம் தமிழ்நாடு கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணேன். தென் ஃபியூச்சரில் இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணேன். அரௌண்ட் 3 years மேலே நான் இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் ஃபாரின் கிளைண்ட் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிச்சிருந்தேன். ஸோ வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட பேபால் ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் ஷோகேஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இதுதான் பேசிக்கான இன்ஃபோ. இதை தாண்டி இந்த ஃப்ரீலான்சிங்கில் இப்போ டிமாண்ட் இருக்கா? இது 2025 நிறைய பேர் ஏஐ டூல் வந்துச்சு, இந்த மாதிரி அந்த நிறைய கன்ஃபியூஷன் சொல்கிறீங்க. எதுவுமே வரி பண்ணிக்க தரேன். இப்போயுமே இந்த 2026 ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில். இந்த டைம்லையுமே வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இன்னுமே என்னோடய ஏஜென்சியை கம்ப்ளீட்டாக நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டும் இருக்கேன் என்னோடய கம்பெனிக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கிளைண்ட்ஸையும் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னுமே ஃப்ரீலான்சிங்கில் யாராச்சும் கிளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சப்போஸ் யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசி வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளைண்ட்டிட்ட பேசி நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த கிளைண்ட் வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்க. எப்படி நான் கிளைண்ட்டிட்ட பேசியிருக்கேன், எப்படி நான் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறேன், இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஃப்ரீயாகவே இருக்குது, யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணவங்கள அந்த வீடியோஸ் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அப்படி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் கார்டு வரும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணவங்க எல்லாமே இருக்காங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2500 ஃப்ரீலான்சர்ஸ் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீலான்சிங்கில். இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் கண்டினியூஸாக ஒரு வேஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ட்ரெயின் பண்ணுறதில்ல. நான் ரொம்ப லிமிட்டடான ஸ்லாட்ஸ் தான் எடுத்து ட்ரெயின் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் per slot only 3 members தான் நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரிசல்ட் ஃபோக்கஸ்டு கோச்சிங் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் அ கோர்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எனக்கு 1-to-1 காலில் என் கூட அட்டன் பண்ணணும். அதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆக முடியும். சரிங்களா? ஸோ சப்போஸ் என் கூட நீங்கள் அந்த காலில் ஜாயின் பண்ணி 1-to-1 பேசணும் அப்படின்னு நினச்சேன், டெஃபினட்டாக 1-to-1 கன்சல்டேஷன் இருக்குது. இந்த யூடியூப் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் கால் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்லாட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, நிறைய பேர் ஃபில் ஆயிருக்குன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. சப்போஸ் அப்படி ஃபில் ஆயிருக்குன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்னொரு லிங்க் இருக்கும், ஒரு கம்யூனிட்டி லிங்க். அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆகும்போது உடனே அந்த போஸ்ட் லிங்கை நாங்கள் அட்டாச் பண்ணுறோம், கம்யூனிட்டியில் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கால் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளியர் கட்டாக நான் நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வேணும், இல்லை என்ன இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். பை.